இன்றைய சிந்தனை. நீ எதிர்க்கும் வழி நீடிக்கும், நீ எதிர்கொள்ளும் வழி நீ அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, நாம் தான் செய்வது. குணக்கோளாறுகளில் குழம்புபவர்களுக்கான உளநல முறைகள். சைக்கோதெரபிஸ் ஃபார் பர்சன் ஸ்ட்ரகிளிங் வித் கேரக்டர் டிஃபெக்ட்ஸ். பயிற்சியாளர் ஃபாதர் எஸ் மரிய மார்ட்டின். அறிமுகம். ஒவ்வொரு மனிதர்களும் தனித்துவமானவங்க. மனிதர்கள் இணைந்து சமூகமாக வாழ்கிற போது இந்த சமூக மனிதர்கள்கிட்ட இருந்து சில குணங்களை நடத்தைகளை எதிர்பார்க்கும். அந்த குணங்கள் அவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஒத்தி போச்சுன்னா அதை நல்ல குணம்னியும், அதுக்கு மாறா இருந்துச்சுன்னா தீய குணம்னியும் இந்த சமுதாயம் சொல்கிறது. இந்த வகுப்போட நோக்கம் என்னன்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அப்படிங்கிற கவிஞர் கண்ணதாசனுடைய சொல்லுப்படி குழந்தைகளுடைய நடத்தை எவ்வாறு சமூக சூழல்ல உருவாகுது, குணம்னா என்ன, குணக்கோளாறுனா என்ன, குணக்கோளாறுகள் வந்தா அதை எப்படி என்ன வழிமுறைகளை யூஸ் பண்ணி சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வகுப்புல நம்ம கத்துப்போம். இன்றைய தலைப்போட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தா, குணக்கோளாறுகள் தனி மனிதனோட வளர்ச்சியையும் உறவுகளையும் சமுதாயத்தையும் பாதிக்குது. சமூகத்துக்கு விரோதமான வன்முறை செயல்களை செய்ய தூண்டுது, பாலியல் பிறழ்வுக்கு வழிவகுக்குது மற்றும் செயல்பாடுகள்ல எதிர்மறை தாக்கத்தை செலுத்துது. செயல்பாடுகளின் எதிர்மறை தாக்கத்தை செலுத்துகின்றன. மேக்சிமம் நெகட்டிவ் பேட்ஸ். ஆகவே அவை பற்றிய தெளிவும் அவற்றை மாற்றுவதற்கான வழிமுறை அறிதலும் இன்றியமையாதவை. குணக்கோளாறுகள் உருவாகும் விதம். குணம் என்றால் என்ன? கருவுற்றது முதல் படிப்படியாக ஆக்க புற காரணியாகும் பருவகால வளர்ச்சிக்கு ஏற்ப நம்மிடம் உருவாகும் எண்ணங்கள், உணர்வுகள், நடத்தைகள், மதிப்பீடுகள், ஒழுக்க நெறிகள் ஆகியவற்றின் தொகுப்பு. அந்த தொகுப்பைத்தான் நம்ம குணம் என்று சொல்லுகிறோம். 2வது, குணக்கோளாறு என்றால் என்ன? ஒருவருடைய எதிர்மறை சிந்தனைகள் தனிப்பட்ட வளர்ச்சியையோ உறவுகளை அழிப்பதாக இருப்பது அல்லது நல்வாழ்வுக்கு தடையாக இருப்பது குணக்கோளாறுகள் ஆகும். அது பருவநிலைக்கு ஏற்ப அமையும். முக்கிய மனக்கோளாறுகள். தன்னலம், சுயநலம், அடுத்தவை பற்றி அக்கறை விளையா. மனத்தாங்கல். இந்த மனத்தாங்கல் சும்மா சாதாரண சொல்லிடுவோம். அன்னைக்காக வெடிக்கும் போது என்ன ஆகும்? பட்டான்னு வெடிஞ்சு தீவிர அழிவை அது ஏற்படுத்தும். மேலும் அச்சம், கள்ளம், கபடு, செருக்கு, தன்னிறக்கம், சினம், இன்னும் பல குணக்கோளாறுகள் உள்ளன. குணக்கோளாறுகள் உருவாதம் பற்றி உளவியலாளர்கள் சொல்வது என்ன? ஜான் பியாஜே என்ன சொல்றாங்கன்னா, ஒழுக்கம் என்பது பெரியோரிடமிருந்து குழந்தைகளுக்கு வடிவழியாக வழங்கப்படும் சட்ட நெறிகளின் அமைப்பு ஆகும். அதில் நல்லது எது, தீயது என்பதை படிப்படியாக கண்டுகொள்கிறார். லாரன்ஸ் கோல்பர்கோட கூற்றுப்படி கைமாறு அல்லது தண்டனை வழியாக குழந்தைகள் நல்லது எது தீயது என்பதை உணர்ந்துக்கிறாங்க. மேலும் எரிக் எரிக்சன் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளை சிறு வயதிலேயே பக்குவமா வளர்த்து வந்தா அடிப்படை நம்பிக்கையின்மை, வெட்கம், ஐயம் இப்படிப்பட்ட கோளாறுகள் இல்லாமல் வளர்வாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை பருவ அனுபவங்கள் எப்படி அமைதுங்கிறத பொறுத்து தான் குண நலனுக்கோ குணக்கோளாறுக்கோ அது வழிவகுக்கும். அடுத்ததாக சிஆர் செலின், தாயின் கருவறையில் உருவான நொடியிலிருந்தே குழந்தை வளர்ச்சி மற்றும் மனநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் குழந்தையோட எதிர்காலத்துல பிரதிபலிக்கும் என்பது அவங்களுடைய கருத்து. பருவ காலத்துக்கு உரிய வளர்ச்சிகள் தடைபடும் போது குணக்கோளாறுகள் ஏற்படும். குழந்தை பருவத்துல தவறான எடுத்துக்காட்டுகளால குணக்கோளாறுகள் ஏற்படலாம். பியர் குரூப்போட ப்ரெஷர், போதைப் பொருட்கள், அருள் வாழ்வு வற்றி போகுது, நோய்கள், பொருளாதார சிக்கல்கள், இது போன்ற விஷயங்கள்னாலையும் குணக்கோளாறுகள் ஏற்படும். இப்படி இருக்கிறவங்க பாலியல் வன்கொடுமைகளுக்கும் ஆளாவாங்க. இதனால உருவாகிற சவால்களை உளவியல் பார்வையில புரிந்து கொள்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஜொனாரி விண்டோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது குணக்கோளாறுகளை கண்டுபிடிச்சு அதை மாற்றுறதுக்கு உதவுது. இதுல திறந்த பகுதி விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி மறைந்த பகுதியை குறைக்க பிறரிடம் கருத்து கேட்டலும் அவர்கள் சொல்வதை சீராய்வு செய்து எடுத்துக்கொள்ளுதலும் நல்லது. நாள்பட்ட குணக்கோளாறுகள் எளிதாகவும் விரைவாகவும் மாறுவது கடினம். தொடர் முயற்சி, கண்காணிப்பு, துணை முதலியவை தேவை.
உரிய நேரத்தில் மாற்றப்படாத கோளாறுகள் அவ்வப்போது தலை தூக்கும். மாற்று வழிகாட்டல் ஆற்றுப்படுத்தல் தேவை. சவால்களால் விளையும் பன்முக பாதிப்புகள். குணக்கோளாறு இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ள தயங்குறது அதை இன்னும் இறுக்கமாக்க தான் செய்யும். உறவுகள்ல பிரச்சனை வரும். வழக்கு மற்றும் சிறை தண்டனைகளுக்கு உள்ளாவாங்க. அவங்க பேசுறதுக்கும் அவங்களோட செயலுக்கும் இடையில ரொம்பவே இடைவெளி இருக்கிறதுனால இவங்க மேல நம்பிக்கையே வராது. அவங்க ஒரு தப்பு செஞ்சா கூட அதை ரொம்ப மூர்க்கத்தனமோட நியாயப்படுத்தி காணிப்பாங்க. குணக்கோளாறு இருக்கிற சின்ன பிள்ளைங்களை கண்டிக்கிறது தண்டிக்கிறதுனால எந்த பயனுமே கிடையாது. அவங்கள அன்பா கனிவாதான் வழிகாட்டணும். உளநல முறைகளின் வழிகாட்டுதலால ஏற்படுற பயன்கள் என்னன்னா, மனத்தெளிவு கிடைச்சு குணக்கோளாறுகளை ஏற்றுக்கொள்வாங்க. படிப்படியா அதுல இருந்து வெளிவர முயற்சி செய்வாங்க. அப்படி அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். செயல்திறனும் அதிகப்படும். நடத்தையில ஏற்படுற மாற்றம் தாழ்வு மனப்பான்மையில இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரும். மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா விளங்குவாங்க. குணக்கோளாறுகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கும் உதவி செய்ய முடியும் இவங்களால. இவங்களோட அருள் வாழ்வுல வளர்ச்சி ஏற்படுது. சவால்களை எதிர்கொள்றதுக்கு பொருத்தமான உளநல முறைகள். முதலாவது ஏஏயின் 12 வழிமுறைகள், 12 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அனானிமஸ். இந்த 12 விதிமுறைகளை கடைபிடிக்கும் போது குணக்கோளாறுல இருந்து விடுதலை பெற முடியும். இந்த கூட்டங்களுக்கு போறதுனால குழு உதவி கிடைக்கும். பின்ன ஒரு நாள் அடிப்படையில குணக்கோளாறுகளை அகற்ற ஆற்றலும் தரும். அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி மூலயமா சிந்தனை, செயல் ஆகியவற்றில் நேர்மறை மாற்றத்தையும் நல்ல விழுமியங்களை உருவாக்கவும் உதவி செய்கிறது. அடுத்ததாக சிபிடி, அதாவது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. இதன் மூலயமா எதிர்மறை சிந்தனை எண்ணங்களை கண்டுபிடிச்சு அதை நேர்மறையா மாற்ற உதவி செய்யுது. சவால்களை உளநல முறை நுட்பங்கள் சீரமைக்கின்ற விதம். ஹவு சைக்கோதெரபியூட்டிக் டெக்னிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சேலஞ்சஸ். இந்த குணக்கோளாறு இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணி பார்க்கலாம்னா, ஆன்மீக பூச்செண்டு அந்த ஆக்டிவிட்டி பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா விருப்பம், நேர்மை, திறன், மனது அது பண்ணி பார்க்கலாம். மனத்தெளிவு ஜபம் சொல்லலாம். ஏஐயோட குழுக்களில் சேர்றதுனால அவங்களோட குணக்கோளாறுகளை அகற்றுறதுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால அவங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு புதிய பாதையை அவங்க அமைச்சுப்பாங்க. உயர் சக்தி கிட்ட சரணடையலாம். தன்னிடமே கனிவா இருக்கிறது, அவங்க கிட்ட அவங்க கைண்டா இருக்கிறதுனால ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். 2 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. எல்லோருக்கும் நல்ல பிள்ளையா இருக்க விரும்பும் நபர் 1. கணவனின் குடிநோயால் தற்கொலைக்கு முயன்ற பெண். நிறைவாக, பெர்ஃபெக்ட் பீப்புள் டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் லை, டோன்ட் சீட், டோன்ட் ஃபைட், டோன்ட் கம்ப்ளைண்ட் அண்ட் தே டு நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு பவுலோ கோயலோ சொல்றாங்க. நகைச்சுவை உணர்வோடு கரெக்டாக அவர் சொல்ல எதுவுமே மறந்துருக்காது, எல்லாம் மனசுலேயே பதிஞ்சிருக்கு. அதனால எனக்கு எதை சொல்றதுன்னே தெரியல. எரிக் எரிக்சன் என்ன சொன்னார், சிஆர் செலின் என்ன சொன்னாருங்கிறத அப்படியே எனக்கு இப்போ 2 நிமிஷம் கண்டா கூட டக்கு சொல்ல முடியும். ஃபாதர் சொன்னதுல சில விஷயங்கள்லாம் நிறைய ஒரு கவுன்சிலராக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. முதல்ல சொன்னது குணக்கோளாறு இயல்பாக வருதா கற்றுக்கொள்பவையா அப்படின்னு கேட்டார். இதை நம்ம கவுன்சிலிங்கில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் யோசித்தேன். அதே மாதிரி அந்த குணக்கோளாறுங்கிறது மனநோயா இல்லை அது குணக்கோளாறா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த 2ஐயும் நம்ம கவுன்சிலர் அப்படிங்கிற இதில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நன்றி ஃபாதர். எல்லாம் கேட்கட்டும். புக்கு கொடுக்க ஒரு ஆள் தொப்பிக்கலாம், நம்முடைய போதை இல்லாத தலை வைங்க. ஆஹா, வெரி குட், ஓகே, வெரி குட். இந்த மாதிரி ஒரு நாளும் இருந்தது. வெரி குட், பாராட்டு.